ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. எல்லாம் காக்கின்ற மகாசக்தி சம்போ மகாதேவா, மூல முதற் பொருளே, முக்கன் முதல்வனே, ஞான தேசிகா, மதுரையம்பதியின் முதல்வனே, சொக்கநாதா, இவருடைய அனுக்கிரகத்தோட இந்த முத்தம்மா மாலையை சேர்ந்திருக்கின்ற கரவனார்குல பங்காளிகளும், அந்த பங்காளிகள் வீட்டிலே பிறந்திருக்கின்ற பிள்ளைகளும், இந்த பங்காளிகள் வீட்டுக்குள்ளே புகுந்திருக்கிற பெண்களும், இவர்களுக்கெல்லாம் செல்வ குழந்தைகளாய் அனுக்கிரகம் பெற்று அதிகமான யோகம் பெற்று வாழ்வாங்கு வாழ பிறந்திருக்கின்ற செல்வ குழந்தைகள் அத்தனை பேருக்கும், மாமன் மைத்துனர் அத்தனை பேருக்கும் அடியனுடைய ஆளவட்ட கவுண்டருடைய பிரதிநிதியாய் இருக்கின்ற சிவலிங்கத்துடைய பணிவான வணக்கங்களை பணிவன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நல்ல நிலையிலே, நல்ல சூழ்நிலையிலே இந்த நாள் மிகவும் மேம்பட்ட ஒரு நாள். இது இந்த திருக்கோயிலுக்கு உங்களுக்கு 48வது நாள் மண்டல பூஜையாக திகழலாம். ஆனால் இங்கே கூடியிருக்கின்ற காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கு நாம் இந்த தமிழ்நாட்டிலே சித்திரை 1ஆம் தேதியை எவ்வாறு பிறந்த நாளாக கொண்டாடுவோமோ அதை போல இந்த இருக்கிற காப்புலி கவுண்டர் அத்தனை பேருக்கும் இன்று யுகாதி முதல் நாள்.
சித்திரை மாதம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதை போல யுகாதி என்கின்ற கன்னடர்களுக்கு, கன்னடம் தாய்மொழியாக பேசக்கூடிய நாம் எல்லோருக்கும் இந்த நாள் வருஷ பிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த தெய்வத்தினுடைய சக்தி வருஷ பிறப்பாகவும் இந்த கோவிலிலே 48வது நாள் மண்டல பூஜையாகவும் திகழ்கிறது. ஆக இங்கே வழிபாடு செய்ய வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் யோகத்துக்கு மேல் யோகம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த திருக்கோயிலே கிடைப்பதற்காக இன்றைய நாள் அனுக்கிரகமாக இருக்கிறது. இங்கே அதிகமாக கற்று தேர்ந்தவர்கள் இருக்கலாம், வேலை பார்ப்பவர்கள் இருக்கலாம், அதிகமாக பல பேருக்கு உதவி செய்வர்கள் இருக்கலாம். இந்த நல்ல நிலைமைக்கெல்லாம் காரணமாய் அமைந்திருக்கின்ற இந்த தெய்வ சன்னிதானத்திலே இன்றைய நாளிலே வந்து வழிபாடு செய்கின்ற அத்தனை பேரும் நீண்ட ஆயுளையும் நிறைய செல்வத்தையும் பூர்ண ஆரோக்கியத்தையும் செய்கிற தொழில மேன்மையும் உங்கள் குடும்பத்திலே சகல ஒற்றுமையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த திருக்கோவிலை சார்ந்திருக்கின்ற பெரியோர்கள் உங்களை எல்லாம் வரவழைத்து தெய்வ சன்னதியிலே அம்மாவுக்கு, ஐயாவுக்கு, ஐயனுக்கு அத்தனை பேருக்கும் பொங்கலிட்டு படையல் செய்து வழிபாடு செய்கின்ற நிலையை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஆக இங்கே குழுமி இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அத்தனை வகையான செல்வமும் கிடைக்கின்ற இந்த நல்ல நாளிலே நல்லதொரு தகவலை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த தகவலை பகிரலாமா? ஒரே ஒரு நிமிடம் மட்டும் ஒரு செய்தி சொல்லலாமா? கேட்கலாமா? சரி. இங்கே காமுகுல காப்பு ஒக்கலிகர் என்கின்ற மகாஜனங்கள் நாம் இருக்கிறோம். இங்கே இருப்பவர்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் மிகுந்த சக்தி படைத்தவர்கள், மிகுந்த ஆற்றல் படைத்தவர்கள், மிகுந்த ஒற்றுமை உணர்வு படைத்தவர்கள், பாடுபட தைரியம் உடையவர்கள். ஆக இந்த நல்ல நிலையிலே நம்மை கடவுள் படைத்து 5147 ஆண்டுகள் ஆகிறது. 5000 கவனமாக அத்தனை பேரும் கேளுங்கள். 5147வது ஆண்டு நாம் பிறந்து விட்டது. 5147 ஆண்டுகளுக்கு முன்பாக மார்கழி மாசத்திலே நமக்கு தெரியும் அல்லவா எவ்வாறு குளிர் அடிக்கும். அந்த குளிர் அடிக்கிற மாதத்திலே கைலாய மலை, இங்க இருக்கின்ற பெரும்பகுதிக்கு தெரியும், கைலாய மலை மீது சிவபெருமான் 48 காப்பியரை படைக்கிறார். அந்த 48 காப்பியர்கள் தான் நாம் இங்கே குழுமி இருக்கின்ற இத்தனை பேரும். இந்த 48 காப்பியரும் உலகத்திலே நல்லதை செய்ய வேண்டும், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே பார்க்க வேண்டும், நல்லதையே பிறருக்கு தர வேண்டும் என்றுதான் நம்மை படைத்திருக்கிறார். ஆக இந்த கலியுகத்திலே நல்லதையே செய்து, நல்லதையே பேசி, நல்லதையே எல்லாருக்கும் கொடுத்து நாம் வாழ்ந்தால் இந்த யுகம் முடிந்த பிறகாக நாம் திருப்பவும் கைலாய மலை மீது போய் இந்த கோவிலிலே எப்படி சாமி தெய்வமாக இருக்கிறதோ அதை போல் நாம் தெய்வமாக ஆவோம். அதை விடுத்து நமது சமூக வரலாறுக்கு மாறாக மது உண்டாலோ, மாமிசம் சாப்பிட்டாலோ, பொய் சொன்னாலோ, புகை பிடித்தாலோ, வேலை இல்லாமல் சும்மா இருந்தாலோ, அடுத்தவன் சொத்தை அபகரிக்க நினைத்தாலோ நம்முடைய நிலை கேடுகட்ட நிலையாக போய்விடும். ஆக இந்த காப்பிளி கவுண்டராய் பிறந்திருக்கின்ற பெண்கள் சாதாரணமான பெண்கள் கிடையாது. இவர்கள் சொல்வதை கேட்ட குடும்பம் உயர்ந்து போகும். இவர்கள் சொன்னை கேட்காததை என்போல் தாழ்ந்துதான் போகும். நான் படித்தவன் அல்ல, ஆனாலும் உங்கள் முன்பாக நான் தோன்றுகிறேன். தாய் பேச்சையோ, மனைவி பேச்சையோ, சகோதரி பேச்சையோ, சகோதரன் பேச்சையோ, தகப்பன் பேச்சையோ, ஆசிரியர் பேச்சையோ, குரு பேச்சையோ கேட்டால் அத்தனை பேரும் வெகு சிறப்பாக இருப்பார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய உண்டு. ஆக இங்கே இருக்கின்ற குடும்பத்தை சேர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் தங்களுடைய பெற்றோர் பேச்சை கேட்க வேண்டும், பெற்றோரை பேணி பாதுகாக்க வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு சீர்வரிசைகளை சரியாக செய்ய வேண்டும், ஆண் மக்களுக்கு முன்பின் பாராது பாகம் செய்திட வேண்டும், நாமும் கடினமாக உழைத்து நல்ல வகையிலே நாம் வாழ வேண்டும். இந்த நிலைக்காகத்தான் நாம் உலகத்திலே சொல்வதற்காக நம்மை கடவுள் படைத்ததாக வரலாறு. சிவபெருமான் கைலாய மலை மீது பசுவை கொண்டு சிவலிங்கங்கள் மீது பால் சொரிய வைத்து முருகனை எப்படி நெற்றிக்கண்ணிலே படைத்தாரோ அதை போல் நம்மை 48 குலத்தையும் படைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட குலத்திலே பிறந்த நம் குலத்திற்கு என்ன பண்பாடோ, என்ன கலாச்சாரமோ, என்ன நாகரிகமோ அதையே செய்து நாம் உயர்ந்து வாழ்ந்து சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்காகவே இங்கே இந்த திருக்கூட்டத்திலே, இந்த திருச்சபையிலே, இந்த திருக்கோயில் முன்பாக இந்த அன்னையின் அருளாலே சான்றோர்களுடைய மத்தியிலே, உங்கள் தாய்மார்களுடைய ஏகபித்த மத்தியிலே நான் இந்த கருத்தை உங்கள் முன் சொல்வதாக ஆகிறேன். இதற்கு நமக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்ற ஆலவட்ட கவுண்டர்களும் இந்த திருக்கோயிலுக்கு வருகை வந்திருக்கிறார்கள். ஆக இந்த ஆலவட்ட கவுண்டர் அவர்களை நாம் பார்ப்பது
மிக அரிது. கடவுளுடைய சக்தி எவ்வளவோ அதே சக்தி. கடவுளை வழங்கினால் என்ன நமக்கு பலன் கிடைக்குமோ அதே பலன் இவர் வழங்கினால் கிடைக்கும். ஆக இந்த நல்ல நிலையிலே தெய்வ தரிசனம், தெய்வத்துக்கு பொங்கலிடுவது, இந்த கன்னடர்களுடைய காப்பியருடைய வரலாறு தெரிந்து கொள்வது, இவர்களுடைய இந்த யுகாதி பண்டிகையிலே கலந்து கொள்வது, இந்த உறவுகள் அத்தனையும் நாம் ஒன்று சேர பார்ப்பது, இன்றைக்கு அத்தனை பேருடைய வயிற்றிலையும் அன்னதானத்தை நிறை செய்வது, ஆக இத்தனை திருப்பணிகளை செய்கின்ற ஒரு பாக்கியத்தை இந்த அம்மா அத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக நாம் பிறந்த நாள் மார்கழி மாதம் பௌர்ணமி திதி. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் பௌர்ணமி திதி வந்தால் நாம் பிறந்த நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாள், விநாயகருக்கு பிறந்த நாள், மீனாட்சி கல்யாண நாள், இதெல்லாம் கொண்டாடுகிறோம் அல்லவா? அதே போல மார்கழி மாதம் பௌர்ணமி நாளிலே திருக்கோவிலுக்கு போய் நீங்கள் விளக்கு போடுங்கள். ஒவ்வொரு கோயிலிலையும் இப்பொழுது பிறந்தநாள் விழா திருவிளக்கு பூஜை வச்சு கொண்டாடுகிறார்கள். இங்க எப்படி செய்யணுமோ செஞ்சுக்குங்கள். ஆக நாம் பிறந்த நாள் அன்று நாம் துங்கபத்ர நதி கடந்தது ஆடி மாசம் 18 நாள். ஆடி 12 விசேஷமா கொண்டாடும் இல்லையா? இப்பொழுதுதான் கொண்டாடாமல் விட்டு விட்டோம். ஆக இந்த திருநாட்களை எல்லாம் கொண்டாடி நாம் நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய நாகரிகத்தை நாம் பேணி காக்க வேண்டும். கூடுமான வரை கன்னடத்திலே பேச பாருங்கள். ஆங்கிலம் தெரியும் அத்தனை பேருக்கும், கன்னடமும் பேசி பழகுங்கள். இந்த தாய் கன்னடத்துக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். குடும்பங்களிலே கன்னடம் பேச பழகிக் கொள்ளுங்கள். இந்த நிலையை இந்த திருக்கூட்டத்திலே கூடியிருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு மனதாக ஏற்படுத்தி இன்றைய ஒரு நாள் அம்மனுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைத்திருக்கிறது என்பதை நம்பி நீங்கள் எல்லோரும் கையிலே செல்போன் வைத்திருக்கிறீர்கள். இதிலே தமிழன் 0247 என்கின்ற முகவரியை பயன்படுத்தி யூடியூப் சேனலிலே தமிழன் 0247 அப்படிங்கிற முகவரியை பயன்படுத்தி நம்முடைய வரலாறு 35 வாரமாக வந்திருக்கிறது. எங்கே பிறந்தோம், எப்பே பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், அதை நீங்கள் பார்த்து அத்தனை பேரும் பயன்பெற்று நீங்கள் உங்கள் உரிமையை காக்குமாறு உங்கள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி வாய்ப்பளித்த அன்னைக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி சான்றோருக்கும் விடைபெறுகிறோம். ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நமः. வணக்கம். இன்று கன்னட வருடப்பிறப்பு தேதி 1. டி. ஐயம்பாளையம் காமகுல ஒக்கலிய காப்பு கரவணகுல பங்காளியில் குலதெய்வமான ஸ்ரீ முத்தம்மன் ஸ்ரீ பெருமாள் கோவில் 48வது மண்டல பூஜையை முன்னிட்டு காமகுல ஒக்கலிய வரலாறு சம்பந்தமாக ஆய்வு எடுக்க வருகை புரிந்திருக்கும் தோகமலை கோட்டை பெரிய கவுண்டர் குலகுரு ஆலவட்ட குலகுரு சோதிமுத்து சாடமுத்து கவுடர் அவர்களையும், மாத்திருவெட்டி சிவலிங்கம் ஐயா அவர்களையும் மற்றும் அவர்களுடன் வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களையும் சான்றோர்களையும், எனது குல பங்காளிகள் ஐயம்பளையத்தை சார்ந்த எனது பங்காளிகள், மாமன் மைந்தினர்கள், பிறந்த பிள்ளைகள், புகுந்த வீட்டு பிள்ளைகள் அனைவரையும் வருக என்று வரவேற்று, இன்று நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வந்து புராண வரலாறு பற்றி நிகழ்வை எடுக்க வருகை புரிந்திருக்கிறதுக்கு மிக்க நன்றி. வருக என்று வரவேற்கும் அனைவரின் சார்பில் அனைவருக்கும் வணக்கம். கரவணார்குல பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ முத்தம்மன் ஸ்ரீ பெருமாள் திருக்கோவிலின் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது பரமசாமி பெரியப்பா அவர்கள் எடுத்துரைப்பார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தாடிக்கொம்பு கிராமம் டி. ஐயம்பாளையம் ஐயம்பாளையத்தில் வாழ்ந்து வரும் கரவணவார் குல பங்காளிகளில் மூத்த தலைவரான முன்னோடியாக இருந்து காணப்பாடி கோயிலிலிருந்து எங்கள் அப்பா பெரியவர், எல்லா பண்ணைக்கும் பெரியவராக இருந்து பூசாரி வட்டி பங்காளிகளும் எங்கள் குல பங்காளிகளும் ஒன்று சேர்ந்து மல்வார்வட்டி கிராமத்தில் காணப்பாடியிலேருந்து பிரித்து கொண்டு வந்து மல்வார்வட்டி கிராமத்தில் நிலைநாட்டி அங்கு கும்பிட்டு வந்திருக்கார்கள் முன்னோர்கள். ஆனால் பூசாரி வட்டிக்கும் மல்வார்வட்டிக்கும் வரப்போக தூரமாக இருப்பதால் அவர்களுடைய சுயநலம் கருதி பூசாரி வட்டியைச் சேர்ந்தவர்கள் எடுத்து முத்தமாலை பிரித்து கொண்டு பூசாரி வட்டியில் கோயில் கட்டி கொண்டார்கள். எங்கள் முன்னோர்கள் பெரியவர்கள் டி. ஐயம்பாளையத்தில் மண் சோறால் கோயில் கட்டி பெருமாள் கோயில் முத்தம்மா கோயிலை கட்டி ஆண்டு வந்தார்கள்.
இப்போது அவர்கள் காலத்தில் இருந்து நாங்கள் எங்கள் இளைஞரெல்லாம் சேர்ந்து தற்காலிகமாக அந்த கோயிலை சிறப்பாக கட்டணும்னு பெருமாள் கோயிலை 30 லட்ச ரூபா செலவில் நல்லா சிறப்பாக செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி சீரும் சிறப்புமாக நடத்தி இன்று 48 மண்டல பூஜை முடிவான சமயத்தில் எங்கள் புராண காமுகுல உறவுகளுக்கு குலத்தை சொல்வோம், உறவை அறிவோம், ஒன்றிணைவோம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு இந்த கோயிலிலே 37வது தொடராக வெளிவர இருக்கின்றது என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் நாராயணா போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. திண்டுக்கல் மாவட்டம் அகரம் பேரூராட்சி ஐயம்பாளையத்திலே கரவணவர் குலத்திற்கு அனுக்கிரகம் புரிகின்ற வழிகாட்டு தெய்வங்களாம் அருள்மிகுந்திருக்க விநாயக பெருமானும், அருள் மிகுந்திருக்கின்ற முத்தம்மா தெய்வமும், அருள் மிகுந்திருக்கின்ற பெருமாள் சாமியும், அருள் மிகுந்திருக்கின்ற நவக்கிரகங்களும், அருள் மிகுந்திருக்கின்ற எல்லா குலத்திற்கும் உயர்வாய் காட்சி தருகின்ற ஸ்தூபியும், ஸ்தூபியை சார்ந்திருக்கின்ற கருடால்வாரும் நன்மை புரிகின்ற, நன்மை செய்கின்ற, நன்மையெல்லாம் இந்த இடத்திலே விளைவிக்கின்ற தெய்வங்கள் அத்தனை பேரையும் பணிவோடு பணிந்து வணங்கி நற்தொழுகையாக தொழுது எல்லோருக்கும் எல்லா நாளும் எல்லா வகை மேன்மையும் கொடுத்திட வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு இந்த நல்லதொரு யுகாதி பண்டிகையின் முதல் நாளிலே இத்திருக்கோவிலிலே கம்பாபிஷேகம் நிறைவுற்று 48வது நாள் மண்டல பூஜையிலே இந்த திருக்கோவிலிலே சாமியின் துணை கொண்டு, சாமியின் அனுக்கிரகம் கொண்டு குழுவாக கூடியிருக்கின்ற இந்த கரவனார் குல பெருமக்களுக்கும், இந்த திருக்கோவிலிலே காமுகுல காப்பு ஒக்கலிகர் மகா ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாறை 37வது தொடராக காட்சிப்படுத்த வருகை புரிந்திருக்கின்ற தோகமலை கோட்டையிலே சீரோடும் சிறப்போடும் வாழுகின்ற மேன்மைக்குரிய மகான் குலகுரு ஆளவட்டம் என்று சொல்லக்கூடிய தலைமை குரு மகா ஸ்ரீ ஜோதி சவடமுத்து கவுடர் அவர்களுக்கும், இங்கே அவரை சார்ந்து வந்திருக்கின்ற பங்காளிகளுக்கும், இன்னும் மாமன் மைத்துனர்களுக்கும் இந்த திருக்கோவிலிலே நிகழ்கின்ற சிறப்பானதொரு காட்சிப்படுத்துதலை தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனலிலே படம் தயாரித்து உலகெங்கிலும் காட்டுகின்ற தம்பி எல்லா வகையிலையும் நற்பெயரை பெற இருக்கின்ற பிரபு என்கின்ற சிலம்ப ஆசிரியருக்கும் பணிந்து வணக்கத்தை கூறிக்கொண்டு தெய்வத்தினுடைய அருளினாலே இந்த 37வது தொடர் சிறப்பாக அமைய வேண்டுமென்று நன்றியோடு தொடங்குகிறோம். ஓம். உலகமெங்கிலும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கும் இந்த ஐயம்பாளையம் என்கின்ற திருவூரிலே பிறவி எடுத்து கரவணவர் குலத்திலே அவதாரம் பெற்று எல்லா இடங்களிலும் சென்று கல்வியை நிலைநிறுத்தி, தொழிலை நிலைநிறுத்தி, வாழ்வாங்கு வாழ்ந்து சுற்றத்தினரை ஆதரித்துக் கொண்டு மேன்மையோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருக்கோயில் தயாதிகளே, திருக்கோயில் முன்னவர்களே, திருக்கோயில் சான்றோர்களே, திருக்கோவில் சேவாத்திகளே, இந்த திருக்கோவிலிலே புகுந்த வீட்டு பெண்களாய் வந்து இந்த தெய்வத்தின் அனுக்கிரகத்தை பெற்று நீங்கள் பிறந்த இடத்து பெருமையும் இந்த புகுந்த இடத்திலே பரவ செய்து இந்த புகுந்த இடத்து தெய்வத்தின் அனுக்கிரகத்தை பெற்று தங்கள் வீடுகளிலே இருக்கின்ற அத்தனை பேரையும் சிறப்பாக வாழ வைத்து வாழ்வாங்கு வாழ்ந்தோம் என்கின்ற பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கின்ற புகுந்த வீட்டு பெண்களே, இங்கே இந்த திருக்கோவிலை சார்ந்திருக்கின்ற கரவனார் குலத்திலே பிறவி பெற்று எங்கெல்லாமோ சென்று என்று சொல்வதை விட அவரவருக்கு உகந்த மணமக்களை அவரவருக்கு உகந்த காமகுலத்திலே திருமணம் செய்து வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த திருக்கோவிலிலே பெருமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற பெண் மக்களுக்கும், இந்த இரு குலங்களும் ஒன்றுபட எல்லா மேன்மையோடும்
குழந்தை செல்வமாய் பிறந்து கல்வி பல கற்று தொழிலே வித்தகம் புரிந்து உலகெங்கிலும் பரவி சேவையை சிறப்பாக செய்து பொருளை எல்லாம் ஈட்டி தேவைப்படும் போது தேவைப்படுபவர்களை காப்பாற்றி நல்லுள்ளம் படைத்து வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கொண்டிருக்கின்ற கரவணர் குல மகா மக்களே, இந்த சூழ்நிலையிலே இந்த திருக்கோவிலிலே இந்த வரலாறு வெளிவர வேண்டும் என்கின்ற அணுக்கரகம் இருப்பதால் காமு குலத்தவர் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தனர் என்கின்ற நல்ல தகவலை இங்கே தெரியப்படுத்துவதற்கு இந்த குழுவினரை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அத்தனையும் தெரிவித்து இந்த தொடர் ஆண்டவருடைய அனுக்கிரகத்திலே சிறப்பாக நடைபெறுதலுக்கு நன்றியை கூறுகிறோம். கடந்த காலங்களிலே 36 எபிசோடுகளை கண்ணார கண்டு உலகெங்கிலும் இருக்கின்ற அத்தனை பேரோடும் பகிர்ந்து தங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்து உற்றாருக்கும் பகிர்ந்து நண்பருக்கும் பகிர்ந்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் மறுமுறையையும் நன்றியை கூறிக்கொண்டுகிறோம். நல்லதொரு தருணம், நல்லதொரு சூழ்நிலை, நல்லதொரு தேதி, நல்லதொரு வருடம், நல்லதொரு மாதம், நல்லதொரு வாய்ப்பு, இத்தனை வாய்ப்பிலேயும் காமு குலத்தவர் உயர்ந்தவராக, சிறந்தவராக, பண்பட்டவராக, மேன்மையுற்றவராக வாழ்ந்ததை நாம் அறிந்தோம். அந்த வகையிலே காமபுரத்திலே 4000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக இந்த 35 எபிசோடுகளிலே பார்த்தோம். 36வது எபிசோடிலே காமகுலத்திலே ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் என்ன பொறுப்பை ஏற்றார் என்கிற விவரத்தையும் பார்த்தோம். அவர் ஏற்ற பொறுப்பிலே யாரெல்லாம் குலத்துக்கு ஒருவராக இந்த காமகுலத்திற்கு சேவை செய்ய வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்காக 48 குலங்களிலிருந்தும் முன்னவராக கையை உயர்த்தி தன்னுடைய குலத்துக்கு சேவையாற்ற வருகிறேன் என்று கூறியிருந்தார்கள். அது வரையிலும் நாம் கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பகிர்ந்திருக்கிறோம். இனி நல்லதொரு தருணமாம் காமு குலத்திலே 48 குலங்களிலே 48 பேர் கையை உயர்த்தி தங்களுடைய திரு உருவத்தை ஆளவட்ட கவுண்டர் கண்ணிலே காண்பித்து அவருடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டார்கள். ஆக அந்த 48 பேரையும் தனியாக ஆளவட்ட கவுண்டர் அழைத்து அவர்களுக்கு நல்லதொரு சான்றாக, நல்லதொரு ஆலோசனையாக செய்வதெல்லாம் சேமமாக, செய்வதெல்லாம் தெய்வத்துக்கே, செய்வமெல்லாம் எத்தனை பேருக்குமே என்கின்ற கருத்தை வலியுறுத்துகிறார். ஆக அவர் போதித்த முதல் போதனை காமு குலங்களிலே முதலாக பிறப்பு ஒன்றுதான் நிகழ்கிறது. அந்த பிறப்பிலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலோ பெண் குழந்தை பிறந்தாலோ அந்த குடும்பத்திலே இருக்கின்ற சான்றோர் அந்த குழந்தைக்கு என்ன செய்து அவருக்கு நாமம் சூட்ட வேண்டும் என்கின்ற ஆலோசனையை மட்டுமே முதலிலே இவர் மேற்கொள்ளுகிறார். ஆக ஒரு வீட்டிலே, ஒரு மனையிலே, அந்த வீட்டிலே பிறந்த பெண்ணுக்கோ, அந்த வீட்டிலே புகுந்த பெண்ணுக்கோ ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இரட்டை குழந்தைகளோ 3 குழந்தைகளோ 4 குழந்தைகளோ எக்காலத்திலையும் பிறக்கலாம். இந்த விஷயத்திலே எம்மாதிரியான முன் நெடுப்பை எடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் அந்த 48 பேருக்கும் போதனை செய்கின்றார். அதிலே ஒரு குழந்தை இயற்கை முறையிலே ஜனனமாகிறது என்றால் அந்த குழந்தையை மருத்துவர் அந்த குழந்தையை பக்குவப்படுத்துவார். ஜனனம் தாயிடமிருந்து பெற்ற பிறகாக ஆணோ பெண்ணோ அந்த கருவுற்றிருந்த பெண்ணுக்கு மருத்துவம் செய்து குழந்தையை இலகுவாக ஜனனம் பெற செய்வார்கள். அவ்வாறு அந்த குழந்தை ஜனனம் பெற்ற பிறகாக அந்த குழந்தையை தாயின் முகத்தை முதலிலே பார்க்க வைத்து அதன் பிறகாக பாட்டியின் முகத்தை பார்க்க வைத்து, ஏனென்றால் இருவரும் பெண்கள் முகத்தை தான் முதலிலே பார்க்க வேண்டும். அவர்கள்தான் மகாலட்சுமிகள், அவர்கள்தான் தேவதைகள் என்ற கருத்து அதற்குள்ளே இருக்கிறது. ஆக அவர்கள் இருவரும் முகத்திலேயும் விழிக்க வைத்து வெதுவெதுப்பான நீரிலே அந்த குழந்தையை நீராட செய்து அதன் பிறகாக அந்த குழந்தையை அந்த குழந்தையுடைய அதன் கூடாக தாய்மாமன் அந்த காலத்திலே அவ்விடத்துக்கு வந்திருப்பார். தாய்மாமனுடைய மனைவியாரும் அவ்விடத்திற்கு வந்திருப்பார். அந்த தாய்மாமனுடைய தாத்தாவும் வந்திருப்பார். எல்லோரும் அங்கே இருப்பார்கள். ஆக அந்த இடத்திலே மூத்த பெண்மணியாக இருக்கின்ற அந்த பெண்மணியின் கையிலே தங்கத்தினால் ஆன
சிறிதளவு ஊசியை கொடுத்து, தங்கத்தினால் ஆன சிறிதளவு ஊசியை கொடுத்து, அந்த ஊசி முனையை நல்ல எண்ணெய் கொண்டு ஏற்றப்பட்ட திருவிளக்கிலே காண்பித்து, அந்த திருவிளக்கின் சூட்டிலே அந்த முனையை சூடாக்கி அந்த குழந்தையினுடைய தொப்பிலே இடுகின்ற ஒரு பழக்கம் மரபாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். முதலிலே குழந்தை பிறந்த பிறகாக அதை வெதுவெதுப்பான நீரிலே மருத்துவர் குளிப்பாட்டி அந்த குழந்தைக்கு அந்த வீட்டிலே மூத்தோராக இருக்கின்ற பாட்டியின் கையிலே தங்க ஊசியை கொடுத்து திருவிளக்கிலே காண்பித்து அந்த ஊசியை முதலிலே தொப்பிலுக்கு மேலாக லேசான சூட்டிலே அவர்கள் தடவி விடுவார்கள். அந்த தடவுதல் தான் இந்த காமகுளத்துக்குள்ளே முன்னவரான சிவபெருமான் என்னென்ன போதனையை செய்தாரோ, முன்னவனார கிருஷ்ண பரமாத்மா என்னென்ன போதனையை தந்தார்களோ, காமதேனு என்ன படிப்பினை செய்ததோ, நந்தி வாகனம் என்ன படிப்பினை செய்ததோ, அந்த கல்வி அந்த தங்க ஊசி முனையின் வாயிலாக, அந்த வெப்பத்தின் வாயிலாக, தொப்புள் கொடி வாயிலாக அந்த குழந்தையினுடைய உடலெல்லாம் பரவி தன்னுடைய மண்டை மூளை மார்பிலே இருக்கின்ற அந்த மார்பு பகுதி இன்னும் உடலிலே இருக்கின்ற அத்தனை அவயவங்களுக்கும் சென்று தன்னுடைய இனத்தை பற்றி, தன்னுடைய குலத்தை பற்றி, தன்னுடைய எல்லா வகை மரபுகளையும் உணர்த்துவதாக அந்த காலத்திலே நமது சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக நமது இன மக்களும் சரி, நமது குல மக்களும் சரி, முதலிலே குழந்தை பிறந்தால் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் உற்று கவனியுங்கள். முற்காலத்திலே 1000, 2000, 3000, 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது மரபு என்ன செய்திருக்கிறது என்ற விஷயத்தையும் பாருங்கள். ஆக தங்க ஊசியிலே வயிற்றிலே அந்த வெப்பத்தை உள்ளே ஏற்றியவருக்கு அத்தனை வகையான நலன்களும் கிடைத்துக் கொண்டே இருந்தது. ஆக இந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட ஊசி முனையிலே இருந்து உடம்பு பெறுகின்ற அந்த அறிவுரைக்கு இணை எதுவுமே இல்லை என்கின்ற தகவலை நமது முன்னோர்கள் அடிக்கோடிட்டு நமக்கெல்லாம் காட்டியிருக்கிறார்கள். ஆக குழந்தை பிறந்த முதலன்று தங்க ஊசியிலேயும் அதன் பிறகாக நல்ல எண்ணெயிலேயே ஊசி முனையை தொட்டு தொட்டு தன்னுடைய பேர குழந்தைகளுக்கும் தன்னுடைய மைந்தனுக்கும் தன்னுடைய மருமகனுக்கும் அவர்கள் வாயிலே வைத்து 100 ஆண்டு காலம் சிறப்பாக வாழ்க, உங்களது பண்பாட்டை காக்க நீங்கள் வாழ்க, உங்களது அத்தனை மரபுகளையும் காக்க நீங்க வாழ்க, அத்தனை செல்வங்களையும் சேர்க்க நீங்கள் வாழ, சிறப்பான உழைத்து நீங்கள் வாழ்க என்று அங்கே கூடியிருக்கின்ற பல்லோரும் அந்த குழந்தைகளை வாழ்வாங்கு வாழ்த்தி மனநிறைவு பெறுவார்கள். ஆக குழந்தை ஜனனமான அன்று அங்கே கூடியிருக்கிற சான்றோர் பெருமக்களும் குழந்தைக்கு சொந்தக்காரர்களும் என்னவெல்லாம் செய்தார்கள் என்கின்ற தகவலை இந்த தருணத்திலே அத்தனை பேரும் தெரிந்து இது நாள் வரையிலும் செய்யாமல் இருக்கலாம், செய்தும் இருக்கலாம். செய்யாமல் இருக்கிறவர்கள் இந்த விஷயத்தை செய்து தங்களுடைய குழந்தையை உயர்ந்தவராக, உயர்ந்த உள்ளம் கொண்டவராக, சிறந்த பண்பாடு காப்பவராக, மரபுகள் காப்பவராக, புது நாகரிகம் செய்வராக நீங்கள் ஆக்க வேண்டும் என்று இந்த தொடரிலே பணிவோடு அத்தனை சமுதாய மக்களையும் கேட்டுக்கொண்டு நல்லதொரு தொடராம் அடுத்த தொடரிலே சந்திக்கலாம் என்று உங்கள் அத்தனை பேரிடையும் கூறி விடைபெறுகிறேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.